தமிழர்களின் கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரீகம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுக்கும் முயற்சியை தமிழர் கலைக்கூடம். வணக்கம். அப்பா, இந்த போன ஒரு 4 வாரமாக பார்த்தீங்கன்னா, முக்கியமாக போன வாரம் பார்த்தீங்கன்னா, பிரம்மா அவர்கள் விநாயகரை வீரபாண்டியனாக இருந்த விநாயகரை பூணல் போட்டு காசிக்கு பாரதத்தையே நான் பிடிக்க போகிறேன், இழந்த ஆரிய வர்க்கத்தை பிடிக்க போகிறோம்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கம்சன், பீஷ்மர், வசிஷ்டர், பராசரர், இந்திரன், விநாயகர் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு திட்டம் வகுக்கிறார், ஆரிய வர்க்கத்தை பிடிக்க போகிறேன் அப்படின்னு. அதே நேரத்தில் இங்கே தெற்கில் திருப்பதியில் பார்த்திங்கன்னா பெருமாள் அவர்கள், வராகர், ஆஞ்சநேயர், நந்தி, தசரதர், விஸ்வாமித்திரர், அப்புறம் ஜனகர், இவங்க யசோதை, இவங்க நம்மாழ்வார், இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து சிவன், இவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணும் பொழுது பெருமாள் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இந்த தொண்டை மண்டல வேளாளர்கள்லாம் கொஞ்சம் நான் இணைக்க போகிறேன், அந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னும் பொழுது சிவன் அவர்கள் நந்தி அவர்கள் அங்கே பாதுகாப்பாக விட்டுட்டு, தசரதெல்லாம் ராமர் அப்போ தான் பிறந்திருக்காரு, அவரை கூட்டிக்கிட்டு நம்ம ஸ்ரீரங்கநாதரை போய் பார்த்து ஆசி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். சிவன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா தஞ்சாவூரில் அடைக்கலம் ஆகிறாரு. அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது சிவன் தஞ்சாவூரில் அடைக்கலமான அப்புறம் அங்கே என்ன செஞ்சார்? இப்போ திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சிவஸ்தலம். ஆமாம். அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. புராணங்கள் எடுத்தால் திருவாரூரை தொடாத வரலாறு இல்லை. அந்த திருவாரூரில் பேர் அந்த திருவாரூர் கோயிலில் இருக்கிற லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு தியாகராஜர்னு பேர். ஆமாம், பேர். அப்போ நாம் பண்ணோம், ஏன் அதுக்கு தியாகராஜர்னு பேர் வருது? ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு ராஜாவாக இருந்து ஏதோ ஒரு பெரிய தியாகம். ஆமாம், சிதம்பரத்தில் நடராஜர்னு வருது. ஆமாம், அங்கே நடனம் ஆடினார், அதனால் அது வருது. காசியில் விசாலாட்சியை கல்யாணம் பண்ணதுனால விஸ்வநாதன் அங்கே வருது, காசி விஸ்வநாதன் வருது. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் வருது, ஏன்னா மீனாட்சி திருமணம் பண்ணி அங்கே செட்டில் ஆனார். அதை எப்பயுமே கோயில் கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த சின்ன வரலாறையும் சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் அன்றைக்கு என்னென்னா இந்த கோயில்கள் தான் வரலாறை சொல்கிற ஒரு புக்கு மாதிரி இருந்திருக்கு. அப்போது திருவாரூர் இருக்கிற சிவன் தியாகேஸ்வரர் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்றதை நம்ம ரொம்ப ஒத்து கவனிக்கணும். தியாக ஈஸ்வரர் பல இடத்துல ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகிற கோயிலெலாம் நிறைய இருக்குது. வீர அட்டானம்லாம் இருக்குது. அவர் எங்கெங்கெல்லாம் ஃபைட் பண்ணாரோ அதை வீர அட்டானம் தான் போடுறான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் தியாகம்னு ஒரு வார்த்தை போடுறானே, என்ன அர்த்தம்? என்ன தியாகம் செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் வரலாறுல. இதில் அவர் ஏற்கனவே இமயமலையில் நாகர் இனத்தை சேர்ந்தவர். இமயமலையில் ஒரு குறுநில மன்னர் மாதிரி இருந்தார். அப்புறம் இவர் கூட பிரம்மாவோட இணைந்து காசியில் பெரிய ஃபேமஸ் ஆனார். அங்கே அவருக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் திடீர்னு வர்ணாசிரமத்தை எதிர்த்ததுனால சிவனுக்கும் அவருக்கும் ஒரு முட்டல் ஏற்பட்டு, அதனால் பிரம்மா சவுத்தில் குறிப்பாக தஞ்சாவூரில் தட்சிணை வச்சு ஒரு யாகம் நடத்துகிறாரு. அதில் சிவனுக்கு மரியாதை கொடுக்கல. அந்த மரியாதை கேட்கறதுக்கு வந்த சிவன் தமிழ்நாட்டுக்கு
வரும்போது மனைவியை போய் அதை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏன் மரியாதை கொடுக்கலும் கேட்க போய் அதை யாகத்தை தீயிலே வந்து இறந்து போகுது. அந்த இடத்துல அவர் வந்து சன்னியாசி ஆயிடுறாரு. அங்கே மனைவியை வந்து தியாகம் பண்ணுறார். அங்கே வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ மனைவியை இறந்துட்டா இனிமேல் என்ன வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வடநாட்டில் இருக்கிற அரசியலும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டு சன்னியாசி ஆயிடுறாரு. அப்போவே தியாகம் பண்ணிட்டார் அவர். ஆக்சுவலாக அப்போயே அவருக்கு தியாகராஜர்னு பேர் வரணும். அப்படி அவர் சுடலை சாமியாக இருக்கார். அதாவது சுடுகாட்டு சாமியாக இருக்கார் அவர். அந்த சுடுகாட்டில் இருந்து போன மனைவியினுடைய விபூதி எடுத்து பூசிக்கிட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு ஒரு தவசி ஆகிட்டார். அப்படி இருந்தவர் மறுபடியும் என்ன பண்ணால் அவர் மனசு மாறுது. மீனாட்சி வந்து மாற்றுறாங்க. ஏன் நல்ல மனுஷன் ஏன் பாதியிலேயே வந்து வயசில் அதிகமாகலை, இதுக்குள்ளேயே வந்து ஆன்மீகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அவர் மேலே ஒரு பிரியம் வந்து, ஏன்னா மீனாட்சிக்கு உதவி பண்ணார். அவர் வீரபத்திரர்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தார். அவர் அரெஸ்ட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க மேலே பிரியம் வந்து அவங்க ஒரு 10 வருஷம் ஒத்த காலில் நின்று சிவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவருக்கு வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும். துறவரத்துக்கு போனவர் இல்லறத்துக்கு மறுபடியும் இல்லறத்துக்கு வரார். அப்படி வந்தவர் ஒரு நல்ல மதுரையில் ஒரு நகரத்தை உருவாக்கி ஃபேமிலி ரொம்ப செட்டப்பாக இருந்தது. சிவனு மீனாட்சிக்கு பிறந்த விநாயகர், தனக்கு பிறந்த முருகர், எல்லாத்தையும் வேறுபாடு இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு உதாரணமான ஒரு ஃபேமிலியை வச்சு தமிழ்ச்சங்கம் நடத்தி ஓஹோன்னு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகியிருந்தார். உலகம் பூரான்னு கூட சொல்லலாம். மதுரையெல்லாம் நிச்சயமாக பண்ணி அது முருகனுடைய கல்யாணம் உலக ஃபேமஸ்ஸு, தமிழ்ச்சங்கம் இன்னும் உலக ஃபேமஸ்ஸு எல்லாம் பண்ணி வச்சுருந்தது. இதில் கண்ணார் மாதிரி திடீர்னு பிரம்மா உள்ளே போகுது. தமிழ் ஆட்சி மொழியை ஆக்கக்கூடாது, சமஸ்கிருதம் தான் மதுரைக்கு இந்தியாவுக்கு இருக்கணுன்ற ஒரு பிரச்சனையில் அது தகராறு உருவாக்க பிரம்மாவை தூக்கி முருகன் வந்து சிறையில் போட மொத்தத்தையும் கலைச்சி விட்டுறாரு. அவர் யார் பிரம்மா உள்ளே போகுது குடும்பத்தையே கழிச்சு விட முருகன் வந்து காட்டுக்கு போய் கடைசியில் இப்போ போய் கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் இருக்க மீனாட்சி சிவன் பேச்சை கேட்காம அது விநாயகர் பக்கம் போய் அது பெரிய புள்ள கூட போயிட்டு அது போய் அது பிரம்மா சொல்கிறது நியாயம்னு வேறு சொல்லி அது நம்பிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. ஒன்று சிவன் வந்து ஷாக்காகி மனைவி பிரம்மா பேச்சை கேட்குது, பையன் கோயிச்சுக்கிட்டு அங்கே போயிட்டான். அவரால் இழுத்து பிடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொண்டாட்டி பக்கமும் போகலை, விநாயகர் பக்கமும் போகலை, முருகர் பக்கமும் போகலை, நேராக என்ன பண்ணுறாருன்னா திருமால சம்பந்தி அவர் வந்து வா திருப்பதிக்கு போகலான்றார். அங்கேயும் போக விருப்பம் இல்லை, மனசு உடைஞ்சு போய், அதாவது அவருக்கு பேரே வந்து விஸ்வநாதன், அதாவது உலகத்துக்கு தலைவன். உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ரவுண்ட் அடித்து பெரிய போர் வீரனாகவும் பெரிய புகழும் வச்சிருந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் இழந்து கட்டின வேட்டி சட்டையோட எந்த பொருளையுமே எடுத்துக்கல. அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை ஒரு சின்ன துண்டு மட்டும் போட்டுட்டு நேராக எங்கே வராரு, ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கூரை அவர் பார்த்துட்டு திருவாரூர் வந்துட்டு நேராக திருவாரூர் வந்து திருவாரூரில் தங்கிறார். அந்த திருவாரூரில் எதுக்கு வராருன்னா அவர் மனசு உடைஞ்சு போனதுனால மன நிம்மதி தேடி வரார். நாம் இடையில வந்து துறவு பூண்டுமில்லை ஏற்கனவே. இங்கே தான் இந்த தஞ்சாவூரில் தான் வந்து முதல் மனைவி பார்வதி தட்சிண யாகத்தில் இருந்தது. அப்போ நம்ம ஒழுங்காக வந்து சித்தரானோம்ல, ஒழுங்காக அந்த ரூட்லேயே போயிருந்தா இந்நேரம் உலக லெவலில் பெரிய சித்தராகவே ஆகிருக்கலாம். வேறு மாதிரி இந்த மக்களுக்கு புத்தர் மாதிரி மகாவீரர் மாதிரி போதனைகளாக சொல்லி ஏதாவது ஒரு பேர் வாங்கியிருக்கலாம். இப்போ மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு போய் ஏதோ சாதிக்க போகிறதா இந்த மீனாட்சியெல்லாம் நம்பி உள்ளே போய் மீனாட்சியும் போயிடுச்சு. காலம் கடந்து வந்த முருகனுக்கும் வந்து டென்ஷன் ஏஜ், அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. கடைசியில் என்னென்ன கூட்டி கழிச்சா ஒன்றுமே இல்லை, எல்லாம் கெட்ட மாதிரி ஒரு அவமானம் மட்டும்தான் நின்றுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, எங்கே வந்து இந்த குறையை சொல்கிறாருன்னா, எந்த முதல் மனைவி இறந்து போன அந்த இது இருக்கு இல்லையா, சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த ஊர் தஞ்சாவூரில் தான் முதல் மனைவியினுடைய இடமே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் அவர் லிங்கம் வச்சு கும்பிட்றாரு. அது இப்போ வந்திருக்கிறார் இல்லையா திருவாரூர், கிட்டத்தட்ட முதல் மனைவி இறந்து போன அந்த ஏரியா பகுதி தான் அது.
அந்த பகுதியிலேயே என்ன பண்ணுறாருன்னா லிங்கம் வைத்து, ஏன்னா அந்த லிங்கம் உருவாக்கப்பட்டது யாருக்காகனாக்கா முதல் மனைவிக்கு என்னுடைய பிரிவுக்கு அப்புறம் அந்த நினைவிலே இருந்தவருக்கு அந்த ராவணனுடைய மனைவி இருக்கா இல்லையா, ஒரு முதல் கோயில் எழுப்பப்பட்ட முதல் கோயில் வந்து திருக்கோச மங்கை. அந்த கோயிலில் உத்தரகோச மங்கை, கரெக்டு. உத்தரகோச மங்கையில் தான் முத கோயில் எழுப்பி ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்தத்தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை எல்லாரும் வழிபடணும்னு வச்சார். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அதே முதல் மனைவி இருந்த இடத்துக்கு வந்துடுறாருன்னா என்ன அர்த்தம்? முதல் மனைவிக்கு இணையாக இனி பின்னாடி யாரும் வரல. இந்த ரெண்டாவது மனைவி என்பது ஒரு மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது இல்லையா? ஆனால் முதல் மனைவி வந்து தியாகி, மிகப்பெரிய தியாகி, தனக்காக ஃபைட் பண்ணி, அதுவும் பெரிய இடத்து பொண்ணு, பிரம்மாவனுடைய பேத்தி, தட்சனுடைய மகள். உலகத்தையே ஒரு குடையின் கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் பிரம்மா, அது பிரம்மா அவனுடைய பேத்தி. அவ வந்து நமக்காக உயிர் விட்டா. அந்த பெண் எங்க இப்போ இருக்கக்கூடிய பெண் வந்து திடீர்னு அதே பிரம்மா பேச்சை கேட்டு இல்லையா நம்மளை கடைசியில் ஒரு வெள்ளாடையும் இதையும் போட்டு கடைசியில் இங்கே வர்றதுக்கு பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவர் மீனாட்சி மேலே கோபத்தை விட பார்வதியினுடைய பெருமை அவருக்கு கூடுது. அங்கே வந்து நின்று பார்வதியை நினைச்சு அந்த லிங்கத்தை தந்திருக்கார். அப்போது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்த அவர் தனக்காக தியாகம் பண்ண பார்வதியை நினைச்சு அந்த திருவாரூரில் வந்து அப்படியே தவம் இருக்கிறார். ஓகே. இப்போ இந்த திருவாரூர்ன்றது எதுன்னாக்கா முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தருக்கார். அவர் வந்து இந்த சோழ நாட்டை ஆண்டவர். முசிறின்றத தலைமையாக வச்சு இந்த கிட்டத்தட்ட தஞ்சாவூர் பகுதியை ஆண்டவர். இந்த ஸ்ரீரங்கம் கூட அது ஒரு துண்டா ஒரு பகுதி, ஒரு நகர ராஜ்யம். அது வந்து ஸ்ரீரங்கர் இருந்தால் கூட அந்த சுற்று பகுதியெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆள்றது யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி தான். இவர் ஏதோ ஒரு வகையில் வந்து சிவனுடைய உறவு. நமக்கு என்ன தோணுதுன்னா அவருடைய மகள் இருக்கால எல்லா மருமகன் வந்து புதன், சந்திரனுடைய மகன் புதன். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு ஒரு பேரனோ இது ஒரு வகையில் இவர் வந்து வந்திருக்கார். சிவனோட பிளட்டில் வரார், சிவனுடைய பிளட்டில் வரார் அவர். அப்படி வந்ததுனால தான் அது கிட்டத்தட்ட எங்கே வந்திருக்கிறாருன்னா பிள்ளைங்களால் அவருக்கு பலன் கிடைக்கல. புள்ள வந்து யார்? பீஷ்மர். அவர் வந்து அங்கே போயிட்டார், பிரம்மா பேச்சு கேட்டு போயிட்டார். ரெண்டாவது புள்ள வந்து இவர் முருகன், ஐயப்பன். அவர் வந்து இந்த பிரம்மா பண்ண கோளாறுனால பிரம்மா பெருமாள் சண்டையில் அவரையும் வந்து தூக்கி விட முடியல. அது வாரிசுக்காக உருவாக்கப்பட்ட குழந்தை, அதுவும் வந்து போயிடுச்சு. அது கைவிட்டு அந்த கோபத்தில் போயிடுச்சு. நான் முருகரை தேர்ந்தெடுத்ததுனால இப்போ முருகரும் வந்து ஒரு டென்ஷனில் எனக்கு எதுவும் வேணான்னு போயிடும்போது ஏதோ ஒரு வகையில் ஆண் பிள்ளைகளால் அவருக்கு பலன் கிடைக்கல. இருந்த ஒரே ஒரு பிள்ளை இந்த எல்லா புதனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா தியாகம் பண்ணது ரெண்டே பேர் தான். ஒன்று மனைவி பார்வதி, ரெண்டாவது எல்லா சொன்னதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்க நமக்கு ஒரு இப்போ அந்த மனசு நாடி என்ன பண்ணார்னா அங்கே வரும்போது தான் பெண்களை பற்றியான ஒரு அபிப்பிராயம் அவருக்கு என்ன வருதுன்னா டெடிகேட்டிவ் அவங்க அப்படின்னு நினச்சி வர. அங்கே வந்து அவர் இருக்கும்பொழுது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ரிலேஷன் சொன்னோம் இல்லையா, அவர் ஏற்கனவே எந்த வகையில் நம்ம ரிலேஷனாக இருக்கணும்னு நம்ம கணிக்கிறோம்னாக்கா முருகர் வந்து இளவரசர் ஆகிறது, அதாவது தெய்வானியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஒருத்தர் இளவரசன் ஆகணும்னா சண்டை போட்டு தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணணும். அப்போ சூரபதுமனோட சண்டை போடும்போது சூரபதுமன் எதிர்த்து சண்டை போடும்போது இவர் கடல் கடந்து சூரபதுமனை துரத்திக்கிட்டு போகிறார். துரத்திக்கிட்டு போய் முதல் முறையாக கடலில் பல ஆயிரம் மைல்கள் தாண்டி போய் மலேசியா தாண்டி அந்த பக்கம் சூரபதுமன். அப்போது தனியே போகிற அவருக்கு துணையாக போனேன், எந்த ரிஸ்க்கு வந்தாலும் முருகருக்கு ரிஸ்க் வந்துடக்கூடாது அப்படின்னு கார்டின் மாதிரி கூடவே போய் அது வரைக்கும் கூட இருந்து சண்டை போட்டு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் பாடி கார்டாக போனவர் தான் இவர் முசுகுந்தர். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தாய்மாமன் முறையே தெரியுது நமக்கு. முசுகுந்தன் முருகனுக்கு ஏதோ ஒரு வகையில் தாய்மாமன் முறை இருக்குது. அப்போ தான் அந்த எப்பயுமே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா முத்து குளிக்கிறவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க கடலில் வந்து குதித்து முத்து எடுக்கும்பொழுது
அது யாருக்கிட்ட அந்த கயிறை கொடுத்துட்டு போவாங்க தெரியுங்களா? நம்பிக்கையானவங்க. தாய் மாமன்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. தாய் மாமன்னா என்ன பண்ணுவோன்னா, அவன் தங்கச்சி சகோதரியை கொடுத்துருப்பான். அதனால என்ன பண்ணுவோம், தங்கச்சி சகோதரி மேலே இருக்கிற பாசத்தினால அந்த கயிறை விடமாட்டான். விடாமல் அந்த முத்துக்குளிக்கு போனவரை தம் கட்டி தூக்கிட்டு வான் மேலே. விடோ ஆயிடுவாங்களோ. ஏன்னா அந்த காலத்தில் தாய் மாமனுக்கு தான் வந்து அது அந்த சொந்தத்தில் தான் பொண்ணை கட்டுவாங்க. தங்கச்சியோ சகோதரிகளோ வந்து விடோ ஆகிடக்கூடாதுன்றதுக்காக உயிரை பணியை வச்சு பாதுகாப்பான். அசால்ட்டாக இருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த கடலில் தப்பிச்சு போன அந்த இவன் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து முறைப்பைய. அதனால் இவனை நாம் காப்பாற்றணுன்றதுக்காக நம்பிக்கையான ஒரு ஆளை பின்னாடி சிவன் அனுப்பிச்சார்னா அது இவரை தான் அனுப்பிச்சார். முசுகுந்தனை அனுப்பிச்சார். போயிட்டு அவர் பாதுகாப்பாக வராங்க. அவர் முருகர் ஜெயிச்சிடுறார். முருகர் வெற்றி பெற்று அவருக்கு தெய்வானியோட திருமணம் நடக்கும் பொழுது ஒரு பத்திரிகையை கொடுக்குறாங்க. பத்திரிகையில் பேர் போடும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா தாய் மாமனுக்கு தான் பத்திரிகை கொடுப்பாங்க. ரத்த உறவு. ஒன்று தாய் மாமன் பொண்ணை கட்டுவாங்க. தாய் மாமன் பொண்ணை கட்டலைன்னா வேற ஒரு பொண்ணை கட்டுறாங்கன்னா அந்த தாய் மாமன் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அவன் வந்து விடுதலை கொடுக்கணும். நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு பொண்ணு இல்லை என் பொண்ணு வந்து அவனுக்கு செட் ஆகலை, அதனால் அவன் விருப்பப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணுக்கலாம், நாங்கள் தகராறு பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா தாய் மாமனே உள்ளே போந்து கல்யாணத்தை நிறுத்த ரைட்ஸ் இருக்கான் அந்த காலத்தில். தாய் மாமனை விட்டுட்டு வெளியில் யாராவது கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்தை நிறுத்துகிற உரிமை தாய் மாமனுக்கு பவர் அதிகம். இயற்கையாகவே நிச்சயிக்கப்பட்டது, பிளட்லேயே நிச்சயிக்கப்பட்டது. ஒரு தாய் மாமன் வந்து திருடுதனமாக கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, பயங்கரமாக வந்து சொல்லியே கல்யாணம் பண்ணிடலாம். அதனால தான் தாய் மாமன்கிட்ட பர்மிஷன் வாங்கித்தான் அவங்க போய் இன்னொரு இடத்துல கல்யாணம். இது வந்து தமிழர்களுடைய தொண்டு தொட்ட ஒரு இது. அதனால தான் முருகனுடைய திருமணத்தில் கீழே பத்திரிகை அடிக்கிறாங்களா அவளை, அதில் தாய் மாமன் அழைப்பு அப்படின்னு போட்டு முதல் பத்திரிகையை சிவன் என்ன சொல்கிறாருன்னா முருகன்கிட்ட கொடுத்து முதல்ல போய் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடு. அவர் நீ சூரபதுமோட சண்டை போடும்போது ரிஸ்க் எடுத்து உயிரை பணியை வச்சு வெளிநாட்டில் வந்துட்டு வந்தார், அதனால் அவர் தான் முதல் மரியாதை அப்படின்றார். அப்போ இந்த ரெண்டுமே வந்து கந்த புராணத்தில் இருக்குது. அப்போது என்னது இதெல்லாம் எவிடன்ஸ் ரெண்டும். அந்த எவிடன்ஸோடு அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இடத்துக்கு தான் இப்போ சிவன் வந்து அப்படின்னா சிவனுடைய பையனுக்கே வந்து ரிஸ்க் எடுத்து கடல்லாம் போயிட்டு வந்த ஒரு சிவனுக்கு விட்டுருவாரா? சிவன் வந்தவனே தன்னுடைய முழு சர்வீஸையும் யார் கொடுக்குறாருன்னா சிவனுக்கு. அவர் ஒரு பெரிய வெல்விஷர். சிவன் ஃபேமிலியில் வெல்விஷர். ஏதோ ஒரு வகையில் அவருடைய மகள் வைத்து பேரனாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா அப்படி தான் தோணுது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சிவனுக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்காருங்க. அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் உரிய இடத்துல தான் வந்திருக்கிறார் அவர். புரியுதா? அது வந்து நாம் அவங்க பசங்களை விட அதிகமாக காப்பாற்ற வேண்டியது நாம் தான் அப்படின்னு அவர் ஸ்டெப் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவனுக்கு என்ன வேணுமோ அது பூரா பண்ணுறார். ஆக தஞ்சாவூரே சிவனுக்கு சம்மந்தம், சிவனுக்காக தான் என் ராஜ்யம் அப்படின்னு சிவனுக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி நினச்சி வந்து நின்றார். உங்களுக்கு என்ன வேணும் ஏதுன்னு கேட்கும்போது சிவன் வந்து மௌனமாக இருந்துக்கிட்டு லிங்கத்தில் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்கிறாரு, ஒரு அரசன் நீன்றதுனால வருங்காலத்தில் நீனும் சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குதுனால சில விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னென்னா வாழ்ந்தோம் இறந்தோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் எப்படி இறந்தோன்றது தான் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு 6 அறிவு இருக்குது அப்படின்னா மற்ற அறிவு உள்ள ஜீவனங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? ஆனால் மற்ற ஜீவன்லாம் கூட வந்து காட்டில் அமைதியாக வாழுதுங்க இல்லையா? சின்ன சின்ன பசிக்கு தான் அடிச்சுக்குதுங்களா ஒழிய மற்ற நேரங்களில் அமைதியாக வாழுது. ஆனால் இந்த மனித சமுதாயம் மட்டும் 24 மணி நேரம் யாரை கவுக்கலாம், யாரை நிமித்தலாம், யாரை கொல்லலாம்னு நினைக்கிறேன். பசி இருக்கும்போது மட்டும்தான் கொலை செய்கிறது, மற்ற நேரங்களில் கொஞ்சி விளையாடிட்டு இருக்கு. ஆனால் இவனுக்கு 24 மணி நேரமும் ஒரு வெறியில் மனிதனை அடிக்கிறது போகிறதுன்னு போயிட்டுருக்கான். இது என்னை ரொம்ப பாதிச்சது. அதனால் எல்லா அறிஞர்களையும் கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு முசுகுந்துட்டு சொல்லி எல்லா அறிஞர் பெருமக்களையும் கூப்பிடுறாரு. அங்கே அகத்தியர் வராரு, விஸ்வாமித்திரர் வராரு, இன்னும் மற்ற அறிஞர்கள் வந்து கௌதமர் வராரு, சொல்லியிருக்கீங்க கலைக்கோட்டு முனி வருவார். வருவார்.
இந்த முதல் அறிஞர்களை கூப்பிடுறாரு. கசியப்பர் வராரு. ஆமாம், கசியப்பர் வராரு. அறிஞர் பெருமக்கள் பூரா வர வச்சிடுறாரு. ம். அப்போ அங்கே போன வசிஷ்டர் கூட இங்கே திரும்பி இவர் கூப்பிட்டதுக்கு வந்திருக்கலாம். வசிஷ்டர்லாம் என்னன்னா சிவன் மேலேயும் பெரிய உள்ளவர், பிரம்மா மேலேயும் பெரிய உள்ளவர். அவர் கொஞ்சம் இது ஒரு நல்ல ஒரு அறிவாளி தான். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இப்போ எல்லாம் வராங்க. அப்போ வரும்பொழுது எல்லாரையும் ஒரு அசம்பிள் பண்ணுறது நோக்கமே என்னென்னக்கா, கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து மன்னனி வழி மக்களை வழி என் கண்ணு முன்னாடி பார்த்த வகைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நான் ஆளணும் நீ ஆளணும், ஒன்று நீ அழியணும் நான் அழியணும், இந்த போக்கே போயிட்டுருக்கு. இது இப்படியே போனால் வந்து நாடு மக்கள் ஆகிடுவாங்க. அதனால் அரசர்களுக்கு வந்து கோட் ஆஃப் லான்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதி நூல் இருக்கணும். அந்த நூலை முன்ன வச்சு தான் மன்னர்கள் ஆளணும். அதனால் அதை ஒன்று உருவாக்க போகிறேன், நீங்கள்லாம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட வந்து கருத்து கேட்கறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாரு. சிந்தனையாளர். இது கிட்டத்தட்ட ஒரு 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 அறிஞர் பேரவை மாதிரி அதை உருவாக்குறார். அறிஞர் பேரவை, சான்றோர் பேரவை மாதிரி கூப்பிடுறாரு. இப்படி ஒன்று எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் உங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய, அப்போ எல்லாம் சொல்கிறாங்க எல்லா நாட்டிலையும் வந்து நீதி நூல்கள் இருக்குங்க அப்படின்னு. அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அவன் ஊருக்கு எது நியாயம்னு சொல்லுவான். ஒரு நியாயம் இன்னொரு நியாயத்துக்கு ஒத்து போகாது. ஆனால் நாம் வந்து ஒரு பொது நியாயத்தை உருவாக்கணும். எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற சில நியாயத்தை, காமன் கோடுன்னு ஒன்று உருவாக்கணும். லோக்கல் கோடுன்னு ஒன்று இருக்கும். லோக்கலே வந்து காமனாக ஆக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும். ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிட்றவன் நல்லா பண்ணுவான், ஒருத்தர் என்வி சாப்பிட்றவன் நல்லா பண்ணுவான் இல்லையா? ஒருத்தன் வந்து பலதார மனத்தை வரவேற்பான், ஒருத்தன் ஒன்றுக்கு ஒருத்தின்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு நியாயம் இருக்கு. வெளியூர்னு இருக்கும். இதெல்லாம் பொது நியாயத்தை உருவாக்கணும். அதாவது உலகத்துக்கு ஒரு பொது நியாயம், யூனிவர்சல் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்கு இல்லையா, திருக்குறள், அறத்துப்பால், அது திருக்குறள் பின்னாடி வந்து அதான் திருக்குறளில் இருக்கிற நூலில் இருக்கிற நீதி கூட ஒரு வேளை சிவன் நினைச்ச அந்த எண்ணங்களுடைய சாரம் தான் அது. அதனால அப்படி ஒன்று ஒரு மனு நீதியை உருவாக்கணும், ஒரு மனித நீதியை உருவாக்கணும்னு நினைக்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம் மனு நீதினா நம்ம வந்து ஒரு பிரம்மா உருவாக்கணும் தானே சொல்லிக்கிறாங்க. மனுநீதி, மனு சாஸ்திரம்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. அதுவா இந்த மனுநீதி வேறையா அப்படின்றது ஒரு குழப்பம் வரலாம். மனு யாரோ உருவாக்குனாங்கன்னு அவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பிரம்மாவுக்கு பின்னாடி வந்தவங்களும் சில நீதி நூல்கள் வச்சுருந்துருக்காங்க, வேதம் மற்றதெல்லாம். அதெல்லாம் அது அவங்களுடைய அப்பர் ஹேண்ட், ஆரியர்களை முன்னிறுத்துவதற்கான ஒரு நீதி நூல் அது இல்லையா? ஆனால் திருமால்கிட்ட கொஞ்சம் நீதி நூல்லாம் இருந்திருக்கு. அது உள்ளூர்காரங்களுடைய நீதி நூல் அது. பட் ஆனால் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நீதி நூல் வந்து முத உருவாக்குனதே வந்து மனு நீதின்னு ஒன்று உருவாக்குனது சிவன் தான் உருவாக்குனது. ஒரு உலகத்துக்கே ஒரு பொதுவான மனு நீதி. அதனால திருவாரூர் தான் அந்த மனு நீதி உருவாக்கப்பட்டது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், சிவனுக்கு அப்புறம் பின்னாடி இந்த காலத்துலனாக்கா புஷ்யமித்ரன்னு ஒருத்தர் தான். 1000 ஆண்டுகள். ஆமாம், 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா வடநாட்டில் பின்னாடி அவங்க வந்து மௌரிய சாம்ராஜ்யனுடைய கடைசி அரசர்கள்லாம் அழிச்சிட்டு, அசோகருக்கு பின்னாடி வந்த அரசர்கள்லாம் எல்லாரையும் அழிச்சிட்டு அவன் வந்து குறுக்கோழியில் மேலே வரான். அவன் ஒரு பிராமண அரசன். அவன் என்ன பண்ணுறான்னா பிரம்மா உருவாக்கின வந்து வர்ணாசிரம நீதின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதை வந்து காலி பண்ணி ஒரு பொது நீதி ஒன்று உருவாக்கி இருக்கிறாரு இவர், மனு நீதின்னு. உருவிட அந்த மனு நீதி எடுறா அப்படின்னு எடுத்து அதில் சில இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து இவன் வந்து ஒரு பிரம்மா உருவாக்கின வர்ணாசிரம கருத்துக்களை உள்ள நுழைக்கிறான். இப்போ சிவன் உருவாக்கின மனு நீதியில் வந்து பிரம்மாவோட சாஸ்திரத்தை அப்படி சேர்த்து மனு சாஸ்திரம் மாதிரி உருவாக்குறாங்க. இப்போ அவங்க நோக்கம் என்னன்னா புதுசாக ஒன்று உருவாக்குறது அவ்வளோ சாதாரணம் இல்லை.
ஒரு புதுசாக ஒரு நீதி நூல் உருவாக்கணும்னா நீண்ட நெறிய நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசனாக இருந்திருக்கணும், அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உருவாக்க முடியும். பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், யூரோப்பில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கலாம், இந்தியாவில் வந்து இன்னும் ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு இன்னும் அனுபவம் போதில்லை. அதனால சிவனுக்கு என்ன இருக்குன்னா, சிவனுக்கு வந்து திருமால் மூலியமாக நிறைய செஞ்சிட்ருக்காரு. ரெண்டாவது இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த நாகர்களுக்கும் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திருமாலுடைய ஆதி தமிழர்களுக்கும் உள்ள உறவுகள் வந்து பல லட்சம் ஆண்டுகள். அதனால இந்த வாழ்க்கை முறைகளில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மேல்மட்ட அரசியல் கீழ்மட்ட அரசியல் எல்லாம் தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் உள்வாங்கி இவர் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக வாழ்க்கை அனுபவத்தோட அதில் வந்து ஒரு நீதி நூலை எழுதியிருக்காரு. இதை வந்து அவன் மனுசாஸ்திரமாக மாற்றிவிட்டாங்க. பின்னாடி அதை மனுசாஸ்திரமாக்கி இந்த ஒரிஜினல் நூலை காலி பண்ணிட்டாங்க. இந்த ஒரிஜினல் நூலை காலி பண்ணிட்டதுனால சிவன் எழுதிய மனு நீதி நம்மகிட்ட இல்லை. இந்த பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, திருவள்ளுவரையே கூட என்னடா சிவன் எழுதிய மனு நீதியை காலி பண்ணிவிட்டு மனு சாஸ்திரம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்களேன்னு யாருக்கு திருவள்ளுவருக்கே ஒரு ஃபீலிங் வந்து, அவர் திருவள்ளுவர் காலத்தவர் தான் புஷ்யமுத்திரன். ஜஸ்ட் முன்னாடி அந்த புஷ்யமுத்திரன் வந்து வடநாட்டில் இருந்து மனு சாஸ்திரத்தை உருவாக்கி இந்த மனுநீதி உருவான சவுத்துக்குள்ளே வந்து சேர சோழ பாண்டியர்களை பூரா சண்டை போட்டு எல்லாரையும் தாம்பைக்கும் ஆக்கி அந்த மனுநீதிக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து கடைச்சங்க மன்னர்களாங்களே, அதுதான் சொல்றதுனாக்கா வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், அப்புறம் அந்த மனுநீதியை வந்து மனுநீதியை முன்னிறுத்தி ஆண்டவர்கள் அவங்களா யாரு வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே வந்து சிவன் எழுதிய மனுநீதியை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது இதுதான். மயிலுக்கு தொகையை கொடுத்தா, இது கொடுத்தா, போர்வை போத்தனா, அப்புறம் வந்து இதுக்கு என்னது புறாவுக்கு வந்து சதியை இது பண்ணி கொடுத்தா, மாடு வந்து நியாயம் கேட்கும், ஆமாம் ஒரு இது மனுநீதி, ஆமாம் பசுக்காக வந்து நீதி சொன்னா, இப்படி ஒன்னொன்னுக்கும் வந்து ஒரு அறிவில் இருந்து 6 அறிவு உள்ள எல்லாருக்கும் நீதி சொன்னதான் மனுநீதி. அதனால இந்த மனுநீதியை அழிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து இது திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ணணும், இது ரெக்கார்டே இருக்கக்கூடாதுன்றது தான் அவன் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து இந்த ரெக்கார்டு உள்ளே எங்கேயோ திருவாரூரில் இருந்த அந்த ரெக்கார்டு தமிழ்நாடு பூரா இருந்தது, அதை ஊரை காலி பண்ணி இந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ரூல் பண்ண அந்த அனைத்து இவங்க இருக்காங்க இல்லையா, வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, குறுநில மன்னர்கள், அவங்க அத்தனை பேரும் அடித்து துறப்பான். சேர சோழ பாண்டிய நாட்டில் இருக்கிற எல்லாரையும் அடித்து துரத்தி சேர நாடு பாண்டிய நாடு 3யுமே புஷ்யவர்த்தனுடைய ஆட்கள், வடநாட்டு ஆட்கள், ஆரியர்கள் உள்ள வந்து கையில் எடுத்துடுறாங்க. இந்த கையில் எடுத்ததுனால இந்த மனுநீதியும் பாதுகாக்க முடியாமல் குறுநில மன்னர்களாக இருந்த அத்தனை பேரும் வந்து தப்பிச்சு பாரி மன்னனுடைய தலைமையில் வந்து ஒரு 18 குறுநில மன்னர்கள் ஒன்றா சேர்ந்து போராட மூவேந்தர்கள் மொத்தமாக வந்து பாரி சேர சோழ 3 பேருமே ஒன்றா வந்து அடிக்கிறாங்க. பாரி மன்னன் தொலைவு பண்ணுறான். பாரி மன்னன் கிட்ட இந்த 18 வகையான இவங்க இருக்காங்களே, வேளிர் மரபுன்னு சொல்கிறது, வேளாளர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மன்னர்கள், விவசாய குடிக்கு அந்த நீதியெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தினாங்க. அதனால் அந்த 18 குறுநில மன்னர்களும் செதறி ஓடுறாங்க. ஓடி வேற ஒரு மதத்துக்கு, அவங்களாம் வந்து புத்த மதம் சமண மதம்னு சொல்லி ஓடி கலப்பிரர் காலம் அப்பெல்லாம் ஓடி ஈடி எல்லாம் பதுங்குற மாதிரி சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் மனுநீதியில் சொல்லப்பட்ட நல்ல விஷயத்தை மறுபடியும் பதிவு பண்ணுறதுக்கு 2 பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து முதல் நாள் வந்து இவர் யார், திருவள்ளுவர். 2வது ஔவையார். அவங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்படி அப்போ அந்த மனுநீதி இப்போ நீங்கள் வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா மனு சாஸ்திரம் சொல்லுவான். அந்த மனு சாஸ்திரம் எந்த இடத்துல உருவாக்கிச்சு, யார் உருவாக்கினாலும் எவனும் வந்து சமஸ்கிருத நூலில் ரெக்கார்டே இருக்காது. அவன் எல்லாரும் என்ன பண்ணுவான்னா, மனுநீதி சோழன் எங்கே வாழ்ந்தா தெரியுமா, திருவாரூர்லன்னுவான். நம்ம ஊர் தமிழ்நாட்டில் திருவாரூரில் எதுக்கு இவன் சான்ஸ்கிரிட் நூல் எழுதின வந்து இங்கே இருக்கணும்? ஆண்டதெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்கள், சோழ மன்னர்கள். ஆனால் அந்த நூலை எழுதுனது மட்டும் இங்குன்னு ஏன் சொல்லணும், இந்த வரலாறு அழிக்க முடியல. வழியாக வந்த வரலாறு என்னன்னா, மனுநீதி சோழன் வாழ்ந்தது இங்கே தான்ட்டாங்க. இந்த மனுநீதி சோழன் சிவன் தான் எழுதினாருன்றது தான் வரலாறு. இந்த வரலாறை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு மனுநீதி சோழன் வந்தான், அவன் வந்து மனுநீதியை இந்த மனு சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்தான் அப்படின்னு அவங்க மனு சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை ஒருத்தர் உருவாக்கி
அந்த சாஸ்திரத்தை வந்து உண்மையாக்குறதுக்குன்னு ஒரு ஆளை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. தனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சொருகல்கள்லாம். அதாவது ஒரிஜினல் மனுநீதி சோழனாக இருந்த சிவனுக்குத்தான் முதல் மனுநீதி சோழன். அது மனித நீதின்னு எடுத்துக்க. மனித நீதியை உருவாக்குறதுனால அவர் மனுநீதி சோழன். சோ அயன் அப்படின்னாக்கா சிவன் வந்து பிரம்மாவாக இருந்து செயல்பட்டார்னு அர்த்தம். அயன்னா சிவன், அயன்னா வந்து பிரம்மா. பிரம்மா. அயன், அயன்னா பிரம்மா. சோ வந்து பிரம்மாவனுடைய பிரம்மாவாக இருந்து அதை பிரம்மாவனுடைய சிந்திக்கிற வேலையை அவர் கையில் எடுத்து அவர் என்ன பண்ணார்னா பிரம்மா ஒரு சார்பாக சிந்திக்கிறதுனால சோ அயனா என்றதுனால தான் சோழனா மாறினார். சோழ நாடே வந்து சிவன் அயனாக இருந்து அந்த சோழ நாட்டை சோழ நாட்டில் ஒரு நீதி நூலை உருவாக்கின இடம்தான் இந்த இடம். இப்படி இந்த நூலை வந்து எல்லாரையும் சேர்த்து எல்லா அறிஞர்களையும் வச்சு கஷ்டப்பட்டு இதை உருவாக்குறாரு. உருவாக்கும் போது இவரை பார்க்கறதுக்கு மறுபடியும் திருமால் வராரு அங்கேருந்து.